ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். நெக்கை மார்க் பண்ணிட்டு 2 லைன் வந்து சரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் வந்து இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் டிசைன் கொடுத்துருக்கேன். அதோட அதே டிசைன் தான் நம்ம இப்போது நெக்குக்கும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ பாருங்கள், கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். கிளிப் ஸ்டோன் எடுத்து நம்ம ரேண்டமாக அங்கங்கே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்து எடுத்துக்கணும். நான் இப்போ வந்து நெக்கு மார்க் பண்ணுறதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சஸ்க்கு வந்து கரெக்டாக நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணுறது வந்து லைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. டார்க்காக மார்க் பண்ணிங்கன்னா அது ரொம்ப விசிபிளாக இருக்கும். இந்த இப்போ கிளிப் ஸ்டோன் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுறதில்ல, அதில் வந்து 4 ஹோல்ஸ் இருக்கும். அதில் நான் வந்து இப்போ ஜரி த்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஸோ வந்து நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்து, அதாவது 2 ஹோல் வழியாக ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்து நம்ம லாக் பண்ணாலே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு ஸ்டிச் கொடுக்கணும். அதாவது ஆப்போசிட்டில் இன்னும் 2 ஹோல் இருக்கும் இல்லையா, அதில் நீங்கள் எடுத்து ஒரு லாக் பண்ணிடுங்க. எண்ணாட் கொடுத்து ஸ்டிச்சஸ் கொடுத்துருங்க. அப்போ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் சரி த்ரெட்டுங்கிறதுனால ஒரே ஒரு ஸ்டிச்சஸ் மட்டும் கொடுக்குறேன். இதுக்கு வந்து மெஷர்மெண்ட் அப்படி எதுவுமே கிடையாது. எங்கெங்கே நம்மளுக்கு ரேண்டமாக வேணுமோ அங்கங்கே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து 3mm பீடும் லாங் டியூப் பீடும் எடுத்திருக்கேன். அதே போல் நம்ம கிளிப் ஸ்டோன் எப்படி நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி ரேண்டமாக வந்து 3mm பீடு வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். நான் எதுவுமே வந்து பாருங்கள், இண்டிவிஜுவல் ஸ்டிச்சஸ் தான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அந்த கேப்பில் வந்து நம்ம லாங் டியூப் பீடும் அந்த மாதிரி கொடுத்து நம்ம இதை ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிசைன் நம்ம பண்ணுறதுக்கு வந்து ஒன்லி பீடு ஒர்க் தெரிஞ்சால் மட்டுமே போதும். சிம்பிளாக நம்ம முடிச்சிடலாம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும். இன்னமும் இந்த டிசைனை நீங்கள் கிராண்ட் ஆக்கணுன்னா வந்து கேப்பே இல்லாமல் நம்ம வந்து சுகர் பீடை யூஸ் பண்ணி வாட்டர் ஃபில்லிங் மாதிரி கொடுத்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும் இந்த டிசைன். இப்போ ட்ரெண்டில் இருக்க ஸ்டார் டஸ்ட் டிசைன் மாதிரி இருக்கும். இது நம்ம அந்தளவுக்கு இங்கே கிராண்டாக கொடுக்குறதில்ல, கொஞ்சம் மீடியமாக தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அதில் இதே போல் நம்ம எல்லா கேப்லேயும் வந்து பீட் ஒர்க் முடிச்சிடலாம். இதில் வந்து கோல்டு எதுக்கு நான் வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணுறேன்னா, இதில் நாட் தெரிஞ்சால் கூட நல்லா தான் இருக்கும். இது அந்த ரெட்டுக்கும் கோல்டு கலர் அந்த நாட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்கள் வேறு மீன்ஸ் வேறு கலர் த்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா நாட் வெளியே தெரியாத அளவுக்கு நீங்கள் நாட் போட்டு எடுக்கணும். அதனால தான் நான் காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணல. காட்டன் த்ரெட் நம்ம எடுத்து நம்ம வந்து நாட் போடும்போது ரொம்ப விசிபிளாக இருக்கும். ஸோ இதே போல் நம்ம கம்ப்ளீட்டாக இதை முடிச்சிடலாம். அடுத்து என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். க்ளூ எடுத்து அங்கங்கே அதே கேப்பில் வந்து ரேண்டமாக இங்கே வந்து நம்ம கொஞ்சம் நெருக்கமாக பண்ணணும். அதாவது நம்மளோட எய்ம் வந்து இந்த கேப்பெல்லாம் வந்து ஃபில் பண்ணணும். க்ளூ அப்ளை பண்ணி விட்டுட்டு திலகம் குந்தன் ஸ்டோன் அண்ட் ரவுண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோன் இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். இதில் நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்க முடியாது, அதனால் நான் வந்து ரொம்ப குட்டி ஸ்டோன் தான். ஸோ வந்து பேஸ்ட் பண்ணி விட்டுடலாம். இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணணும், அந்தளவுக்கு நம்ம பண்ணிடலாம். அந்த ஸ்டோன் வந்து டைரெக்ஷன் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இது வந்து யூனிஃபார்மிட்டியாக இருக்கக்கூடாது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே போல் ஸ்டோன் எல்லாம் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சாரீ பார்த்திங்கன்னா சில்வர் அண்ட் கோல்டு 2 சரியுமே இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம 2 காம்பினேஷன், அதாவது கிளிப் ஸ்டோனு குந்தன் ஸ்டோன் பார்த்திங்கன்னா சில்வர் நல்லா ஒயிட்டில் இருக்கும். நம்ம பீட்ஸ் பார்த்திங்கன்னா கோல்டு கலர். ஸோ ரெண்டையுமே யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணும்போது மேட்சிங் நல்லாயிருக்கும். ஸோ இதே போல் நம்ம வந்து எல்லாமே ஸ்டிக் பண்ணி முடிச்சிடலாம்.
அடுத்து என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், நான் வந்து சுகர் பீடையும் வந்து அப்படியே கொஞ்சம் கேப்பை கவர் பண்ணுற மாதிரி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். சுகர் பீடில் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கல, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ ஃபைனலாக இதோட அவுட்லுக் இப்படி தான் இருக்கும். இது பாருங்கள், ரொம்ப கிராண்டாகவும் இருக்காது, ரொம்ப சிம்பிளாகவும் இருக்காது. பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணது ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான். ஒன்லி பீடை யூஸ் பண்ணியிருக்கோம், பேஸ்ட் பண்ணியிருக்கோம், ஸ்டோன்ஸ் எல்லாம் அவ்வளோதான். ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்க மாதிரி இருக்கும். இது இன்னும் கிராண்ட் ஆக்குன்னா நீங்கள் சுகர் பீட் யூஸ் பண்ணி வாட்டர் ஃபில்லிங் கொடுத்தீங்கன்னா நல்ல ஹெவி ப்ரைடல் டிசைனாக இருக்கும். இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.